இதுபோல் நம் வாழ்க்கை முறையே மாறுகிறது என்னும் பொழுது, யோகம் செய்யும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது, நம் மனதினை நிலைநிறுத்தும் பொழுது, இந்த மூச்சு காற்றானது நமது கட்டுப்பாட்டிற்கு வரும் பொழுது எல்லாவித மாற்றங்களும் கைகூடும். அந்த மாற்றங்கள் கைகூடுகிறது என்றால் அதற்கு அப்பால் என்ன நடக்க வேண்டுமோ அதை இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். அவ்வாறு அவர் அறிவுறுத்துகின்ற வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கை பயணத்தை நாம் தொடரும் பொழுது கண்டிப்பாக இந்த கர்மாக்களிலிருந்து, இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து நாம் விடுபட்டு வருவதற்கான வாய்ப்பையும் அவரே காட்டுவார். அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல கர்மம் வெல்லுமா, கடவுளின் கருணை வெல்லுமா அப்படின்னா கடவுளோட அருட்பார்வை தான் கண்டிப்பா வெல்லும். உண்மையான பக்தி நம் மனதிலே குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது, அதனை பின்தொடர்ந்து நாம் செல்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த பக்தியானது ஒரு கட்டத்திலே வெற்றியை அடையும். கர்மம் மீண்டும் மீண்டும் வரத்தான் செய்யும். நாம் செய்தது திரும்ப திரும்ப வரத்தானே செய்யும். ஒரு தியானம் செய்கின்றீர்கள், தவம் செய்கிறீர்கள் என்றால் நமது மனது அதிலே ஒன்றவில்லை அப்படின்னாலே தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வினை பயன் அந்த தியானத்தை கைகூடாமல் செய்கிறது அப்படிங்கிறது தான். ஒரு தவம் செய்ய முயல்கிறோம், நம்மால் முடியவில்லை அப்படின்னா வினை பயன் அதை தடுக்கிறது. அதனையும் மீறி நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள், தவமானது கைகூடுகிறது, தியானமானது கைகூடுகிறது, இந்த மாதிரி சமாதி நிலை வரை கைகூடுகிறது என்றால் எவ்வளவு கர்ம வினை இருந்தாலும் அவ்வினைகளை எல்லாம் இறைவன் அறுத்தறிவார் அப்படிங்கிறத பொதுவா தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இறைவனுக்கு உருவம் கொடுக்கிறது, அவருக்கு ஒரு அளவு கொடுக்கிறது, இறைவன் இங்குதான் இருப்பார்னு சொல்றது, இது எல்லாமே கேலி கூத்தான விஷயம். சிவபெருமானை தேடி செல்கின்றோம், ஆலயங்களிலே போய் தரிசிக்கின்றோம், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப சிவபெருமான ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் என்று கூற முடியுமா அப்படின்னா கட்டாயமா யாருனாலையும் கூற முடியாது. அந்த ஆலயத்துல மட்டும்தான் இருக்கிறார், மற்ற எந்த இடத்துலயும் இல்லை அப்படின்னா அது இறையாற்றல் இல்லை. நாம் மனம் அமைதியாக ஒரு இடத்திலே அமைதியாக அமர்ந்து அந்த இறையாற்றலை உணர்வதற்கான இடம் வேணா கோவிலாக இருக்கலாமே தவிர இறைவன் அவ்விடத்தில் தான் இருக்கிறார், அவருக்கு இவ்வளவு பெரிய உருவம் உண்டு, இவ்வளவு குணநலன்கள் உண்டு, அவர் இவ்வளவு ஆற்றல் படைத்தவர் என்று நாம் வரையறை படுத்திவிட்டோமேயானால் அது இறையாற்றலாகவே இருக்காது. சிவபெருமான் அத்தன்மையவர் அல்ல அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க. அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, உருவமும் இல்லை, உருவத்தில் அளவும் இல்லை, எதுவும் அல்ல. பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சர்வ வியாபி அப்படின்னு சொல்லக்கூடியவர், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பேரருளாளர், பேராற்றல் உடையவர். இந்த மாதிரி நம்ம இறைவனை குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அந்த இறைவனின் நாமங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், அவருக்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு உருவம் கொடுத்திருக்கலாம், ஒவ்வொருவர் ஒவ்வொரு நாமத்தை கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் மனிதன் கொடுத்தது. இறைவனுக்கு பெயர் மனிதன் சூட்டி இருக்கின்றான். ஆனால் இறை ஆற்றலை அவனால் வரையறுக்க முடியாது. மனிதனால் இறையாற்றலை வரையறுக்க முடிகிறது என்றால் அது இறைவனே அல்ல அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இறையாற்றல் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. அதனை உணர்ந்து கொள்வதோ அதனை புரிந்து கொள்வதோ அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் கருணையாளர், எல்லையற்ற கருணையாளர். அவர் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவர், அவ்வளவு பேராற்றல் உடையவர். அதே போலதான் பக்தி கொள்வோருக்கு, அந்த சிரத்தையான பக்தி கொள்வோருக்கு தன்னுடைய கருணை பார்வையினால் அந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியை அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருணையாளர் அப்படின்னா சிவபெருமானத்தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். அந்த சிவத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு, அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இந்த உலகம் என்று பார்க்காதீர், நவக்கோள்கள் என்று பார்க்காதீர், சூரிய குடும்பம் என்று பார்க்காதீர், அதையும் தாண்டி பிரபஞ்ச மண்டம் இந்த மாதிரி விரிந்து கொண்டே செல்கிறதல்லவா. இதனையெல்லாம் ஒரு புள்ளியில் அடக்கிவிட முடியுமா அப்படின்னா சிவத்தினுள் அடக்கிவிட முடியும். சிவத்தினுள் அனைத்தும் ஒடுங்கும், அனைத்து பொருளிலும் சிவம் அடக்கம். தெளிவா தெரிஞ்சுக்குங்க. சிவமில்லா ஒரு பொருள் கிடையவே கிடையாது. உயிரற்ற பொருளாயிருப்பினும் உயிருள்ள பொருளாயிருப்பினும் அது சிவம் அந்த இடத்தில் குடிகொள்ளும் வரைதான் அதற்கு மதிப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு உயிரிலே சிவம் இல்லை என்றால் அந்த உயிர் என்னவாகும், அந்த உடல் என்னவாகும் அப்படின்னு யோசித்து பாருங்கள், தெரியும். அப்படியே இயற்கையோடு இயற்கையாக கரைந்து போய்விடும். எந்த ஒரு பொருளிலும் சிவத்தன்மை இருக்கும் வரையிலும் தான் அது ஒரு மதிப்புடன் இருக்கும். அது நமது உடலாக இருந்தாலும் சரி, பிற உயிர்களாக இருந்தாலும் சரி, பிற பொருட்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இதனுள் அடக்கம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. சாதாரண விஷயமாக நீங்க எதையும் கடந்து போய்விட முடியாது. இறையாற்றல் அப்படிங்கிறது எல்லையில்லா தன்மை உடையது.
அந்த இறையாற்றலை ஒரு வரையறைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதே முதலில் தவறான விஷயமாகும். இறையாற்றல் இவர்களுக்குத்தான் செய்யும், அருள் செய்யும் அப்படின்னு சொன்னா அதை விட தவறான சிந்தனை வேறு எதுவும் இருக்க முடியாது. என் இறைவன் என் மக்களுக்கு மட்டும்தான் உதவுவான், என் மக்களுக்கு மட்டும்தான் கருணை செய்வான் என்று யாரேனும் கூறினால் அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்பது பொருள். அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளவில்லை என்பது அடிப்படையான பொருள். மனிதன் எந்த பெயர் வைத்து அழைத்தாலும், மனிதன் எந்த குணம் உடையவராக இருந்தாலும் அனைவருக்கும் அருள் செய்யக்கூடிய தன்மை யாரிடம் இருக்கும் என்றால் இறைவனிடம் இருக்கும். இதை உணர்ந்து கொள்ளுதல் முதலில் அவசியம். இதை உணராத மனிதன் அந்த இறையாற்றலை உணராத மனிதனாவான், அந்த சிவத்தை உணராத மனிதனாவான். அவனால் கடைசி வரையிலும் சிவபெரும்பொருளை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்றால் முதலில் அடிப்படையாக அவர் எல்லையற்றவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவர் ஒரு நாமம் ஓருருவம் இல்லாதவர் அப்படிங்கிறத தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவர். நீங்க நீர், நிலம், காற்று எதுவாக எடுத்தாலும் சரி, அனைத்திலும் இந்த சிவமானது உறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே நம்மால் இறையாற்றலை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும். அடியார்களே,